தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே கண்ணீர் வடிக்கின்ற நாட்களாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு காரணத்தை கொண்டு கொரோனா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னும் இந்த ஊடகங்கானது முடிவில்லையே, என்ற பிள்ளைகளாம் பட்டினியா கிடக்கிறார்களே என்று சொல்லி பல்வேறு காரணத்தை கொண்டு நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் இந்த கண்ணீரை துடைப்பது யார் என்ற ஒரு கேள்வியோடு, யாருமில்லை இயேசுவே, நீர் மட்டும்தான் எனக்கு இருக்கிறேன் என்று நினைத்து இந்த ஆராதனைக்கு முன்பு இந்த பாடலோடு நாம் பாடி துதித்து ஆராதிக்க நினைவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. இதோ அதிகால வேளையில அப்பா அதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த அலைபேசி வழியாக இந்த ஐஜே மீடியா வழியாக இதோ 15வது பதிவில நான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இந்த கவனிக்கின்ற இதை பார்க்கின்ற இதை நோக்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதோ நீர் ஆதலாய் இருக்கின்ற தேவனாக இறங்கி வாழும் ஆண்டவரே, இறங்கி வாழும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இதோ கண்ணீர் வடிக்கின்ற முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து விடுகின்ற தேவனாக இருக்கும் ஆண்டவரே. இவளை
அருமையான செய்தியை கேட்கிற பொழுது, என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற கண்ணீரை துடைக்க என் தேவன் இருக்கின்ற பொழுது நான் யாரும் இல்லை என்று சொல்லி, இவரை பாட மாட்டேன் என்று சொல்லி, அப்பா இவர்கள் எழுந்து வீரநடை போடுவார்களாக, விசுவாசத்தின் ஆட்கொள்ளப்படுவார்களாக. உடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருந்து நீ சுகமாக்கின்ற தேவனப்பா, நீ குணமாக்கின்ற தேவன் ஆண்டவரே, எங்களை எழுந்து நடக்கின்ற தேவன் ஆண்டவரே என்பதை உணர்ந்து எங்களை உற்சாகப்படுத்துகின்ற இறைவார்த்தை வழியாக எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதோ இந்த அமலோமினா என்ற இந்த குடும்பத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, டெலிவரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிமையா, அவர் எடுக்கிற முயற்சியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஐஜே மீடியாவை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிய ஆசீர்வதிய. ஆமென் 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 ஆமென். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ பாருங்கள், இன்றைய நாளிலே கண்ணீர் வடிக்கின்ற மக்களாக தன் உலகத்தில் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு வேத வசனத்தை சொல்லி நம்மை தேர்ச்சிக்கின்ற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த வேத வசனத்தை, உயிருள்ள வசனத்தை வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 அரசர் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள். 2 அரசர் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்திலே, உன் கண்ணீரையும் கண்டே இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அருமையான வாக்குத்தத்தம் இந்த தேவன் நமக்கு தருகிறார். உன் கண்ணீரையும் கண்டே இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று சொன்னார். இந்த வசனம் எங்கே இருந்துச்சுனாக்க, எசேக்கியா மன்னனுக்கு வாழ்வில கடவுள் இதோ சொல்வதாக, எசேக்கியா இறைவாக்கின் வழியாக, இன்று உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீர் உனக்குள்ள நோயினால் நீ சாகவே போகிறாய் என்று சொல்லி அந்த தேவனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அதோ சோற்று பக்கம் கையை வைத்து அவன் கண்ணீர் வடித்து அழுதான். அப்பொழுதுதான் அடுத்த நிமிடமே அவனுடைய கண்ணீரை கண்ட தேவன் அவனுக்கு ஆறுதலாக சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டே இதோ உன்னை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, அன்று கண்ணீர் வடித்த எசேக்கியா மன்னனுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் கண்ணீர் வடிக்கின்ற பொழுதுதான் கண்ணீர் துடைக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். இதைதான் ஏசாயா 25:8வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். ஏசாயா 25:8வது வசனத்தில் பாருங்களேன், என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். பாத்தீங்களா, உங்களுடைய முகங்களில் இருக்கின்ற கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக அன்று ஏசாயா இறைவாக்கினர் ஏசாயா மக்களுக்கு, கண்ணீர் வடித்த மக்களுக்கு ஆறுதலாக இறைவனால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இன்று நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, அதோடு மட்டுமல்ல, ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்திலே பாருங்கள், 60-20 பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். உன் கதிரவன் ஒருபோதும் மறையான். உன் நிலா இனி தேய்ந்து போகாள். ஆண்டவரே உனக்கு முன்பாக என்றும் உள்ள ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். அருமையான ஒரு வேத வசனத்தை பாத்தீங்களா தேவனுடைய செல்ல பிள்ளைகளே? இதோ எரேமியா வாழ்க்கையில் கண்ணீர் வடித்தார். ஆண்டவரே என்னை ஏமாற்றி விட்டீரே என்று சொல்லி நொந்து போனார், வென்று போனார். அவருக்கு இருந்த எதிரிகளை பார்த்த அந்த எரேமியா ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்து கண்ணீர் வடித்த பொழுது அந்த கண்ணீரை கண்ட தேவன் பாருங்க, எரேமியா 31:16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உன் உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். பாத்தீங்களா தேவன் செல்லப்பிள்ளை, இதோ ஐஜே மீடியா வழியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்களை, கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பவர்களை, பல்வேறு காரணத்தை கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றவர்களை தேவன் இன்று உங்களை பார்த்து அன்று எரேமியாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறார், நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, ஏன் இயேசு நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்றால் அவருடைய கண்ணீரை, அவருடைய தந்தை, பிதாவாகிய தந்தை கண்ணீரை துடைத்தார். எனவே சொல்லுவாங்க, தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். எனவே ஒருவர் துன்பப்பட்டால் தான், வேதனை அனுபவித்தால் தான் அந்த வேதனையுடைய அருமை பெருமைகளை உணர முடியும். கண்ணீர் வடிக்கிற பொழுதுதான் அடுத்தவன் கண்ணீருடைய வேதனையை உணர முடியும். இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தார் என்பதை வேத வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். எபிரேயர் திருமுகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்களேன், அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில், இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் நம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில்
கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார் என்று சொல்லி வேதவசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ பாருங்கள், கண்ணீர் வடிக்கின்ற பொழுதெல்லாம் தேவன் நமக்கு கண்ணீர் வடிக்கின்ற பொழுதெல்லாம் தேவன் நமக்கு கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருந்து நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கின்ற தேவனை நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே வீடுகளை புரட்டி பார்த்தா தெரியும், எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் கண்ணீர் வடித்தார்கள், எப்பொழுதும் தேவன் அவருடைய கண்ணீரை பார்த்து கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார் என்பதை தொடர இருக்கின்ற வார்த்தை இந்த சிந்தனையிலே நான் உங்களை சிந்திக்க அடைகின்றேன். அன்புமிக்க சகோதரமே, இதோ நிறைய கருத்துகள் இருக்கிறது. இருந்தபோது ஒன்று ரெண்டு கருத்துக்களை சொல்லி இந்த பகிர்வை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, பாவம் செய்துவிட்டு இப்படிப்பட்ட பாவம் செய்துவிட்டேனே ஆண்டவரே, இனிமே என்னை மன்னிப்பீரா, என் பாவத்தை மன்னித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடும் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த கண்ணீர் வடிக்கின்ற பொழுது கடவுள் நம்ம பாவத்தை மன்னித்து ஆசீர்வாதத்தை தருவார். இதை எங்கே பார்க்கிறோம் என்றால், லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு ஒரு வீட்டுக்கு வருகிறார். அவருடைய கால்மாட்டில் அமர்ந்த ஒரு பாவியான பெண் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளின் நறுமண தைலம் பூசினார். இந்த சகோதரி எப்படி இருந்திருப்பாரு? அழுது கொண்டே, ஆண்டவரே, இதோ நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து விட்டேனே, இப்படிப்பட்ட நொந்து போற பாவங்களை செய்து விட்டேனே சொல்லி கண்ணீர் வடித்தார். இதை பார்த்த தேவன் பாருங்க, 48வது வசனத்துல பாருங்க என்ன நடக்குது. பின்பு அப்பெண்ணை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். 50வது வசனத்துல பாருங்க, இயேசு அப்பெண்ணை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்று சொல்கிறார். பாத்தீங்களா? இங்க பார்க்கிறோம், தேவன் யாரெல்லாம் பாவத்தை செய்துவிட்டு கண்ணீர் வடிக்கின்ற பொழுது, மனமாற்றத்தின் கண்ணீரை வெளிப்படுத்துகின்ற பொழுது தேவன் அவருடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக பார்த்திருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்விலே நம்மை இழிவாக கருதி ஏளனமாக பார்த்து நம்மை கிண்டல் செய்கிற பொழுது நம் மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஓகேவா? இவ பாரு கண்ணன் கருப்பேன்னு இருக்கிறான் பாரு, இவளுக்கு பாரு முடியல இருந்து மொட்டை தலைவாரி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இவளை பாரு பல்லு தூக்குலா இருக்கும், பல்லாத்தான் பேர் வைப்பாங்க. இதை கேட்டோம்னா மத்தவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்க. கடவுளை ஏன் இப்படி எல்லாம் படைத்தா, ஏன் என்னை மூலமாக படைத்தா, ஏன் என்னை நோயாக படைத்தா என்று சொல்லி எல்லாரும் என்னை கிண்டல் அடிக்கிறார்களே என்று சொல்லி யாருக்கு எதிராக முன்னுமுணுப்போம்? கடவுளுக்கு எதிராக முன்னுமுணுத்து கடவுள் முன்னுமுணுக்கலாம், கண்ணீர் விட்டு கதறி அழுவோம். ஓகேவா? இங்க பாக்குறது எங்க நடக்குது? யோபு புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. யோபு புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல யோபுவோட வாழ்க்கை அவ்வளவு துன்பம், அவ்வளவு உடலெல்லாம் புண்கள், புழு புழுத்து கொட்டியது. அப்போது நண்பர்கள் பாருங்க, அவனை பார்த்து ஏலம் பண்ணாதாக அந்த யோபு சொல்றார் பாருங்க. படிக்கல, என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே கடவுளிடமே கண்ணீர் வடிக்கிற பாத்தீங்களா? யோபுவே சொல்றாரு, இதோ என்னுடைய நண்பர்கள் யாரு? என்ன செய்யணும்? துன்ப நேரத்துல துணையா இருக்கணும், தோல் மீதுக்கு தோல் கொடுக்கணும். ஆனா இந்த நண்பர்கள் என்ன செய்தாங்க? கிண்டல் செய்தார்கள். அப்ப பாருங்க, நண்பர்களே கிண்டல் செய்கின்ற பொழுது அந்த யோபு கடவுளை நோக்கி கண்ணீர் வடித்தான். ஆனா தேவன் விட்டு விட்டாரா? என்ன செய்கிறார்? யோபு புத்தகம் 42:10 வசனத்துல பாருங்க, அவனுக்கு அவனுடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருந்து அவனுக்கு ஆறுதல் சொல்வதை பார்க்கிறோம். என்ன நடக்குது பாருங்க. யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். பாத்தீங்களா? இங்கு கண்ணீர் வடித்த யோபுடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நீங்களும் உங்களையாவது கிண்டல் செய்தால், இழிவாக கருதினார், உங்களை பற்றி தரக்குறைவா பேசினார், நிச்சயம் மனிதர்களை போய் சொல்லுகின்ற பொழுது மனிதன் உங்களுக்கு வெந்த பொருளை வேறதான் மாற்றுவார். ஆனா தேவன் நமக்கு கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருந்து ஆறுதல் படுத்துகின்ற ஒரு தேவனாக இருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, மூன்றாவதாக நமக்கு பல வரங்கள், பல வசதிகள் நமக்கு தேவை. நம்ம கடவுளை வேண்டி அடிப்படை வசதியாக இருக்கலாம், அது இல்லாம வாழ்ந்துக்கலாம். இருந்தபடியும் அது இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ தேவைகளுக்காக நாம் கடவுளை பார்த்து வேண்டாம், கண்ணீர் வடிக்கலாம். எனவே அந்த வரத்தை தேவன் கொடுக்காமலோ அல்லது காலம் தாழ்த்தப்பட்டாலோ நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய கண்ணீர் விட்டு அழுவோம். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த வரத்தை கொடுக்கவில்லை, ஏன் இந்த வரப்பிரசாதத்தை எனக்கு கொடுக்கவில்லை, ஏன் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தரவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடிப்போம். நிச்சயம் விபிலியத்துல பார்க்கிறோம்,
சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. அண்ணா மனம் கசந்து மனம் கசிந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். பாத்தீங்களா தேவன் செல்ல பிள்ளைகளே, இன்னும் தொடர்ந்து அதை படிப்போம். அங்க பாருங்க, அங்கே பாருங்க, அண்ணார் எங்கெல்லாம் குழந்தை வரத்துக்காக என்னடா இன்னைக்கு திருமணம் செய்து 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ குழந்தை வரவில்லை என்றால் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? கேவலமாக பேசுகிறார்கள், வெற்றி வைத்துக்காது என்று சொல்லுகிறார்கள், மறுட்டுத்தன்மை என்று சொல்லுகிறார்கள். ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல தான் அண்ணார் என்ன செய்கிறார்? மருத்துவ சிகிச்சை எடுத்திருப்பார், மருந்து சாப்பிட்டு இருப்பார், அல்லது எங்கெங்கெல்லாம் ஆர்வம் சொல்லி கேட்டிருப்பார். நோ பீஸ் ஆஃப் மைண்ட். கடைசியில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் எங்க போறார்? ஆலய முற்றத்திற்கு செல்லுகிறார். ஆலயம்னா என்ன? யார் இருக்கிறாங்க? தேவன் குடிகொண்டு இருக்கிறார். மற்ற இடங்களில் இல்ல, ஆலயத்தில் ஆண்டவர் ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறது. எனவே ஆலய முற்றத்தில் அமர்ந்து அவர் 10வது வசனத்துல என்ன படிக்கிறார் பாருங்க. அண்ணா மனம் கசந்து என்ன செய்யறார்? 11வது வசனத்துல படிக்குமா? அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கொண்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். எவ்வளவு பொருத்தனையோடு கண்ணீர் வடித்து வேண்டினார் பாருங்க. கடைசியில் தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருந்து 20வது வசனத்திலே பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். தேவனுடைய சின்ன பிள்ளைகளே, பாத்தீங்களா இப்படியா தேவன் அற்புதத்தை கண்ணீர் துடைக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்தது 4வதாக பிறர் நம்மை அடிமைப்படுத்துகின்ற பொழுது அது ஒரு தாழ்ந்த குணத்துல பிறந்திருக்கலாம், அல்லது கீழ் ஜாதியில பிறந்திருக்கலாம், அல்லது ஏழ்மையில பிறந்திருக்கலாம், அல்லது தொழிலாளி முதலாளி என்ன செய்யலாம்? அடிமைப்படுத்தலாம். இவனுக்கு பேச தெரியாது, படிக்காதவங்களாக இருக்கலாம். அடிமைப்படுத்துகின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? கண்ணீர் வடிக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். இது எங்க பார்க்கிறோம் என்றால் விடுதலை பட புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எங்கே அடிமையாக இருந்தார்கள்? எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள். எனவே அப்பொழுது கண்ணீர் வடிக்கின்ற மக்கள் தேவனை நோக்கி கண்ணீர் வடித்தார்கள். அப்பதான் தேவன் சொல்றார், மோசேயை அழைத்து என்ன சொல்கிறார்? அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். அதே 12:51 பாருங்க, தேவன் கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருந்து 10 நோய்களை கொடுத்து, கொள்ளை நோய்களை கொடுத்து, அந்த பாவம் மன்னனுடைய மனதை இறக்க வைத்து, இழக வைத்து, கடைசியில 12:51 பார்க்கிறோம். தேவன் என்ன பார்க்கிறோம்? இஸ்ராயல் வீட்டார், இஸ்ராயல் மக்கள் அவரவர் அணி வகுப்பின்படி எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அடுத்ததாக 5வதாக நாம் விட்டு சில பேர் விரட்டி அடிக்கப்படலாம். அனாதையாக சில பெற்றோர்கள் பிள்ளையை விரட்டி அடிச்சிருப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோரை விரட்டி அடிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு சந்தேகத்தில் மனைவி விரட்டி அடிச்சிருப்பாங்க, இல்லது மாமியார் மருமகளை இல்ல மருமக மாமியாருக்கு குழந்தைகள் நடக்குது. உலகத்துல விரட்டி அடிக்கிற பொழுது அனாதையாக இருக்கிறேனே என்று சொல்லி நொந்து போய் கடவுளை நோக்கி நாம் கதறி அழலாம். ஓகேவா? இன்னைக்கு விவிலியத்தில் நடக்குது. எங்க நடந்துச்சு? ஆகாருடைய வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்? தொடக்கம் 21வது அதிகாரம் 15-17 பாருங்க. தோர் பயிலிருந்து நீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்பு சென்று அம்பையை தூரத்தில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியன் என்று கூறி முன்பிருந்து கொண்டே கூக்குரலிட்டு கதறி அழுதார் என்று பார்க்கிறோம். தேவன சின்ன பிள்ளைகளே, அதன் பிறகு தேவன் கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருந்து 17வது வசனத்துல படிக்க கேட்போம். என்ன சொல்றா பாருங்க. ஆகாரம் பார்த்து, அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் நீ கிடத்தி இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். சகோதர சகோதரிகள், ஆகாரை போல யாரு அடைப்படுத்தினது? சாரா. ஓகேங்களா?
அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அடிமைப்படுத்தப்பட்டு அனாதையாக்கப்பட்டு இந்த எத்தனையோ அனாதை இல்லங்கள்ல தாய்மார்கள் பெற்றோர்கள் நொந்து போய் வெந்து போய் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தேவன் நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பார்கள். தேவன் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களை பராமரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே அடுத்ததாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இப்படியாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இந்த நேரத்தில் பாருங்க, குடும்பத்தில் யாராவது இறந்து விட்டாலோ அல்லது யாராவது மறித்து விட்டாலோ என்ன செய்யலாம்? நம்ம தேவன் நோக்கி ஆண்டவரே இனிமே எனக்கு யாரு இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே மார்த்தா மரியாதை வாழ்க்கை பாருங்கள், அவருடைய சகோதரர் லாசர் இறந்து போய்விட்டார். எனவே அந்த நேரத்தில் அந்த மார்த்தா மரியாதை அந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த அவர்கள் யாருக்கு தெரிவித்தார்கள்? இயேசுவுக்கு தெரிவித்தார்கள். இயேசு வந்தார். வருகிற பொழுது யோவானின் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 21-22 பாருங்க, 32 பாருங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரர் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி 21ஆவது வசனத்துல மார்த்தாலோ 32ஆவது வசனத்துல மரியாதை அதே வசனத்தை சொல்லி அழுகிறார்கள். இயேசுவோ அழுவாரோடு அழுதார், கண்ணீர் வடித்தார். எனவே அதற்கு கண்ணீர் துடைக்கின்ற தேவனாக இருந்து கல்லறைக்கு சென்று லாசரே எழுந்து வெளியே வா என்று சொல்லி அந்த அற்புதத்தை செய்வதை பார்க்கிறோம். என்னுடைய செல்ல பிள்ளைகளை இப்படியாக பல்வேறு காரணத்தை கொண்டு கண்ணீர் வடிக்கின்றவர்களாக இருக்கிறோம். எனவே அதோடு மட்டுமல்ல, நாம் நேசித்த ஒருவரை காணாமல் அடித்து விட்டாலோ அல்லது பொருளை இழந்து விட்டாலோ கண்ணீர் வடிக்கின்ற பொழுது என்ன தேவன் கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருக்கிறார். மகதலேனா மரியாதை வாழ்க்கையை பாருங்கள். இயேசுவை அன்பு செய்தார். அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பாடியை அவர் உடலை தேடி சென்றார். அங்கே உடல் இல்லாத பொழுது கண்ணீர் வடித்த பொழுது தேவன் என்ன செய்கிறார்? மரியா என்று சொல்லி தோன்றி அவர் ஆதரவு சொல்லவில்லையா? எனவே அதன் பிறகு அன்புமிக்க சகோதரமே, எசேக்கியா மன்னன் வாழ்க்கை பார்த்தோம். நீ சாவ போகிறாய் என்று சொன்ன பொழுது சாவை குறித்து அவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு அழுதார். தேவன் என்ன செய்தார்? உன் செபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை துடைத்தேன், இன்றைய நான் குணமாக்குவேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்துவதை பார்க்கிறார். தேவன் செல்ல பிள்ளைகளே, கண்ணீர் வடிக்கின்றவர்களே, இதோ இந்த நேரத்தில் அலைபேசி வழியாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு தேவன் ஆறுதல் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? கண்ணீர் வடிக்கின்ற பொழுது ஒன்று நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு என்ன செய்ய வேண்டாம்? தெரியப்படுத்தணும். இரண்டாவது தெரியப்படுத்தி தேவன் நம்ம உள்ளத்திலும் இல்லத்திலும் என்ன செய்ய வேண்டாம்? வரவேற்க வேண்டும், வர சொல்ல வேண்டும். மார்த்தா மரியாதை அதுதான் செய்தார்கள். மூன்றாவதாக வர வந்திருக்கின்ற அல்லது தெரிவித்த அந்த இயேசுவிடம் கடவுளிடம் நாம் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக சொல்லி தீர்க்க வேண்டும். தெளிவா சொல்லணும். எந்த காரணத்துக்காக கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி தெளிவிட அழுகிறப்பதான் கால் பிடிக்கும் என்பார்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நான்காவதாக அவர் எனக்கு எல்லாத்திலும் கண்ணீரை துடைப்பார் என்று நம்ப வேண்டும். அன்பே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் தெளிவாக சொல்லி செபிக்கிற பொழுது ஐந்தாவதாக நாம் என்ன செய்யணுமா? நாம் ஆண்டவரே அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி நாம் செய்த குற்றத்தை சொல்லி கண்ணீர் வடிப்பதை விட ஒரு சில நல்ல காரியங்களையா செஞ்சிருப்பியா இல்லையா? ஆண்டவரே அந்த ஏழைக்கு நான் சாப்பாடு கொடுக்கலையா, அந்த ஏழைக்கு நான் என் வீட்டுல விருந்து கொடுக்கலையா, என் மாமியார் என்னை கவனிக்கலையா, என் மருமகன் என்னை கவனிக்கலையா, அந்த வயதான தாத்தாக்கு நான் பிச்சை பண்ணலையா, அப்படி போல நல்ல சில காரியங்களை செய்து எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் என்று சொல்லி நீங்கள் செய்த நல்ல காரியங்களை சொல்லி என்ன செய்ய வேண்டாம்? ஜெபிக்க வேண்டாம். எசேக்கியா மன்னன் அதுதான் சொல்லி ஜெபித்தார். என்ன சொல்லி ஜெபித்தார்? ஆண்டவரே உன்னுடைய முன்னிலையில நல்ல காரியங்களை செய்யலையா, நேர்மையாக செய்யலையா என்று சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபித்த பொழுது கடவுள் அவரை கண்ணீரை துடைத்தவராக அவர் ஆறுதல் சொன்னவராக பார்க்கிறார். இரண்டு செல்ல பிள்ளைகளே, இப்படியாக தேவன் கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று நினைத்து இதோ வாதை என்ற துன்பம், சாத்தான என்ற துன்பம் நம்மை அணுகாது என்பதை நினைத்து பார்த்து பாடுவோமாக. சகோதரிகளே, இதோ தேவன் கண்ணீரை துடைக்கின்ற தேவனாக இருக்கிறார், நம்மை குணப்படுத்துவார் என்று சொல்லி சிந்தித்திருக்கின்ற நேரத்தில் இதோ இந்த பாடல் வழியாக இறுதி பாடல் வழியாக ஆராதிக்கிற நேரத்தில் இதோ கண்ணீரை துடைக்கின்ற இயேசு என்னோடு இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி பாடி துடித்து மகிழ்ந்து அவரை ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோமாக.
அழுகையை நிறுத்து, கண்ணீரை துடைத்து விடு என்று சொன்ன தேவன் நம்மோடு இருந்து நமக்கு கவலை. சொன்ன தேவன் நம்மோடு இருந்து நமக்கு கவலை. அற்புதம் செய்யும் இயேசு, பாவத்தை மன்னிக்கும் இயேசு. அற்புதம் செய்யும் இயேசு, பாவத்தை மன்னிக்கும் இயேசு. நம்மோடு இருக்க நமக்கு கவலை. நம்மோடு இருக்க நமக்கு கவலை. கண்ணீரை துடைக்கும் இயேசு, கண்ணீரை துடைக்கும் இயேசு. நம்மோடு இருக்க கவலை. நம்மோடு இருக்க நமக்கு கவலை. கண்ணீரை துடைக்கும் இயேசு, கண்ணீரை துடைக்கும் இயேசு. நம்மோடு இருக்க நமக்கு கவலை. நம்மோடு இருக்க நமக்கு கவலை. கண்ணீரை துடைக்கும் இயேசு நம்மோடு இருக்க நமக்கு பயமே இல்லை என்று சொல்லி அருமையான வார்த்தை வாங்க மாட்டாரு. அழிக்காதே அழிக்காதே நான் உன்னோடு இருக்கிறேன், இதோ ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தகப்பனை கண்ணீர் எங்கெல்லாம் மக்கள் கதறி அழுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த கரங்களை கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறீப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதி மாட்டவரே, இதோ ஐக்கிய மீடியாவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி மாட்டவரே, கண்ணீரை துடைக்க மாட்டவரே, ஆசைப்படுத்த மாட்டவரே, ஆசைப்படுத்த மாட்டவரே. இயேசுவே இயேசுவே நிச்சயம் எத்தனையோ கண்ணீரை பிள்ளைகளை துடைத்ததாக நாங்கள் அறிந்திருக்கிற மாட்டவரே, நிச்சயம் நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகளை கண்ணீரை இந்த வசனத்தை கேட்ட பிறகு எனக்கு எந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்று உணரட்ட மாட்டவரே, ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. 15வது பகிர்வை பகிர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ அவரோமினா குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஐக்கிய மீடியாவை ஆசீர்வதி மாட்டவரே, ஆசீர்வதியும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிப்பாராக. ஆமென். Thank you.